ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆலியாஸ் கிச்சன். இன்றைக்கி மட்டனோட கேரட் பீன்ஸு சேர்த்து ஒரு சூப்பரான குழம்பு பார்க்க போகிறோம். இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள்: ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கேரட் இந்த மாதிரி சர்க்கலாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10 பீன்ஸு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் ஆயில், 100 கிராம் மட்டன் க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், 4 துண்டு தேங்காய் நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், தேவையான உப்பு. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். ஸோ ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும், அதோட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். இப்போ இதோட நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். நல்லா கிளறி விடுங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். ஸோ ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 2 நிமிஷம் கழித்து பார்ப்போம். ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள், தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவோட மட்டன் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டனோட வெஜிடபிள்ஸும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஸோ மட்டன் வேகும்போது வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்து நமக்கு வந்துடும்.
ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட இந்த வெஜிடபிள்ஸும் மட்டனும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோடு வந்து இந்த மட்டனும் வெஜிடபிள்ஸும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ ஒரு நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடுங்க. இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெஜிடபிள்ஸ்க்கும் மட்டனுக்கும் தேவையான தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நல்லா அந்த மட்டனும் வெஜிடபிள்ஸும் நல்லா வந்து குக் ஆகிடும். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் மட்டன் எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் வந்து ஆட் பண்ணிவிடுவோம். தேங்காய் ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விட வேண்டியதில்லை. ஒரு 3 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். தேங்காய் ஊற்றி 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதித்து எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை செய்யலாம். அவ்வளோதாங்க, சுட சுட மட்டனோட கேரட் பீன்ஸ் போட்டு நல்ல டேஸ்டான குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு முறை வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.